வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் பார்க்க போகிறேன்னா இன்றைக்கி காலையிலே 4 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு டே. குளித்து முடித்து வாசல் தெளித்து அதுக்கப்புறமா பஞ்ச பாத்திரம்லாம் விளக்கி பூஜை பண்ணுறதுக்கு ரெடி ஆயாச்சு. இன்றைக்கி மார்கழி 2 டே 2ஓட பிரம்ம முகூர்த்த பூஜை. கோதை நாச்சியார் அருளிய திருப்பாவையின் 2வது நாள் இன்னைக்கு 2வது பாடலை நாம் பார்க்கலாம். சிறு விளக்கத்தை நாம் பார்ப்போம். முதலில் நாம் அந்த பாடலை பார்ப்போம். வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ, பார்க்கடலுள் பையத்துகின்ற பரமனடி பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மயிற்றெழுதோம் மலரிட்டு நாமுடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதும் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உய்யுமார் எண்ணி உகந்தேலோ எம்பாவாய். முதலில் இந்த பாடலில் நாம் பாவை நோன்பு நோற்க எப்படி இருக்க வேண்டும் என்பதை கோதை நாச்சியார் கூறுவதாக அமைந்துள்ளது. முதல் 2 வரிகள். மக்களே, நீங்கள் இந்த பாவை நோன்பு நோற்க எப்படி இருக்க வேண்டும் என்பதை காது கொடுத்து கேளீரோ என்று அமைவதாக உள்ளது இந்த பாடல். பார்க்கடலுள் துயில்கின்ற மகாவிஷ்ணுவே, அந்த பரந்தாமனை பார்த்து நினைத்து நாம் எப்படி வழிபாடு செய்ய வேண்டுமாம். நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மயிற்றெழுதோம் மலரிட்டு நாமுடியோம். அதாவது நெய்யுண்ணோம் பாலுண்ணோம், நம்ம காலையிலே நாட்காலே நீராடி மயிட்டு எழுதோம் மலரிட்டு நாமுடியோம். இந்த வேலைகளெல்லாம் நாம் ஈடுபடாமல் நாம் அந்த இறைவனை நினைத்து பாடி வழிபாடு செய்ய வேண்டும் என்று சொல்வதாக அமைந்துள்ளது இந்த பாடல். வரிகள்: செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்று ஓதும். அதாவது நாம் தீயவற்றை பார்க்கக்கூடாது, பிறரை பற்றி புறம் பேசுதல் கூடாது என்பதை பற்றியும் கோதை நாச்சியார் சொல்லியிருக்கிறார். ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உய்யுமார் என்றெண்ணி உகந்தேலோ எம்பாவாய். அதாவது அடியவருக்கும் ஏழை எளியோருக்கும் நாம் உதவி செய்ய வேண்டும் என்பதனை கோதை நாச்சியார் கூறியிருக்கிறார். அதாவது எளியோருக்கும் அடியாருக்கும் நாம் உதவி செய்ய வேண்டும் என்பதனை கோதை நாச்சியார் கூறியிருக்கிறார். அப்படி தான தர்மங்கள் செய்தால் நம்முடைய இந்த பாவை நோன்பு முழுமையடையும் என்பதனையும் கூறியிருக்கிறார் கோதை நாச்சியார். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த பாடலை பிறகு பார்க்கலாம். நாம் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் அதிகாலையிலே எழுந்து பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றினால் நமக்கு அதித்த பலன் கிடைக்கும். இந்த மார்கழி மாதத்தில்தான் தேவர்களே கண் விழிப்பதாக சொல்வார்கள். நாமும் இந்த மார்கழி மாதத்தில் பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றினால் நமக்கு எல்லா தேவைகளும் நிறைவேறும். நாம் இறைவனிடத்தில் எந்த வேண்டுகோள் வைத்தாலும் கண்டிப்பாக நிச்சயமாக நிறைவேறும். 30 முக்கோடி தேவர்களும் இறைவனும் நம்மை ஆசீர்வதிப்பதாக ஐதீகம். கண்ண பகவானை சொல்லியிருக்கிறார், நான் மாதத்திலே மார்கழி ஆவேன் என்று. ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளவு சிறப்பான மாதம் என்று பாருங்கள். பிடிச்சி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.